ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். இன்றைக்கி நம்ம நானும் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறேங்க. ஒரு 400 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் போனால் இது தான் எப்போவுமே ஆர்டர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டில் இது மதியம் வச்ச தயிர் தான் ஊற்றுறேன். இதில் கடுகு வேறு கிடக்குது. சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கணும், அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது, மஞ்சள் கலர் ஆகிடும் அதில். அதனால் கச்சிதமாக போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த கல்லுப்பு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கல்லுப்பு இப்படி அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் தேவையான அளவு போட்டோங்களா, எண்ணெய் போட்டுக்கணும். இதுலேயே எண்ணெய் போட்டு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு பார்ப்போம். இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊறிடுச்சுங்க, 1 ஹவர் ஆயிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கணும் மாட்டேங்குது. இப்போ போட்டு இப்போ தேய்ச்சிக்கலாம். பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா பெருசாக தேய்க்கலாம். குட்டி குட்டியாக வேணுங்க பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தாங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் நான் இப்படி குட்டியாக ஓரளவுக்கு குட்டியாக செஞ்சுக்கிட்டேன். இப்போது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம், தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு நான் வெண்ணெய் தான் போட்டுக்கிட்டேன். போட்டு தேய்ச்சேன். நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அமுத்தி விடுங்க. நம்ம மாவு கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிட்டோம். இன்னும் 1% கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிருந்தால் இன்னும் நல்ல உப்பெல்லாம் வரும். இது மிஸ்ன்னு வரும். நீங்கள் இப்போ பிசைகிறப்ப அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைகிறதுல தான் இருக்குது இந்த நான் வர்றதே. அடுத்து வெண்ணெய் போட்டு கடாயில் இந்த கட் பண்ண பன்னீர் பீஸை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம கிரேவி ரெடி பண்ண இதில் பார்த்திங்கன்னா திரும்பவும் வெண்ணெய் போட்டு முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ரெட் சில்லி போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கிளறிட்டு இதுலேயே கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு சுகர்லாம் போடணும் இதில். இப்போ 3 பீஸ் பன்னீர் போட்டிருக்கிறேன். போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம். திரும்பவும் வெண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சதை போட்டு இதுலேயே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கணும். சுகரும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. ஓகேங்க, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குதுங்க, பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.